ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊவே சாமிநாத ஐயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? யாரை பற்றி பார்க்க போகிறோம்? ஊவே சாமிநாத ஐயர் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், நம்மளுக்கு இவர் சிலபஸில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா இவரை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். சரியா? அதனால் இவரை பற்றி படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். எந்த யூனிட்டு கீழே வருது? தமிழில் அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர்னு ஃபஸ்ட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ நம்ம ஊவே சாமிநாத ஐயர் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிறாரு, தமிழ் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிறாரு அப்படின்னா அதை தேடி 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 எடுத்து படிக்கணும். சரியா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். சரியா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஊவே சாமிநாத ஐயரை பற்றி தான் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கணும். சரியா? அப்போ பாருங்கள், ஊவே சாமிநாத ஐயர் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா? அதுக்காக தான் இந்த பிடிஎஃபை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள், 6th புக்கில் எங்கேயா இருக்கான்னு கேட்டிங்கன்னா காந்தியடிகள் டாபிக் படிக்கும்போது ஊவேசா டாபிக் கவர் ஆகும். ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1937ஆம் ஆண்டு சென்னையில் ஓகேவா இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. எப்போ? 1937 அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். அப்போ ஊவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். அப்போ பாருங்கள், யார் அந்த இலக்கிய மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தாங்கன்னா ஊவே சாமிநாதையர். எந்த வருஷம்? 1937 நடந்த சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டுக்கு யார் தலைவராக இருந்தார்? காந்தியடிகள் தலைமை வகித்தார். யார் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார்? ஊவே சாமிநாத ஐயர். அப்போ ஊவே சாமிநாத ஐயரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மிகவும் மகிழ்ந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். அப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? 6th புக்கு, அதுவும் என்ன புக்கு? நியூ புக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? சரி, இப்போ அடுத்து போகலாம். ஓகேவா? இது ஒரு சாம்பிள் தான். சரியா? அடுத்து பாருங்கள் 11th புக். ஓகேவா? அந்த 11th 12th பார்த்திங்கன்னா ஊவே சாமிநாத ஐயரை பற்றி கவர் ஆகும். எல்லாம் நியூ புக்கு தான். ஓகேவா? அப்போ பாருங்கள், சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் ஊவே சாமிநாத ஐயர் 1894ஆம் ஆண்டு என்ன பண்ணார் அப்படின்னா முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். சரியா? அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சரியா? அடுத்து பாருங்கள், எங்கே இருக்குது? அதே 11th 12th புக்கில் இருக்குமா? ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த முறையில் தான் உயர்கல்வி முறை ஊவே சாமிநாத ஐயர் பயின்றிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்கிட்ட? திருவாடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார்கிட்ட இந்த மாதிரி பாடம் கற்பிச்சிருப்பார் அப்படின்ற பாயிண்ட்டை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் என்னது நம்மளுக்கு முக்கியம். அடுத்து பாருங்கள், ஆனந்தரங்கர் நாற்குறிப்பு குறித்து ஊவேசா என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன சொல்லியிருப்பார். ஓகேவா? ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பை பற்றி இவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ ஒரு சின்ன வார்த்தை இருந்தால் கூட அதை பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடையில் ஊவே சாமிநாத ஐயர் வருவார். சரியா? அதை கூட பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த பிடிஎஃப்பில் கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? எதையுமே விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்னும் டாப்பிக்கில் ஒரு கட்டுரை எழுதினது யாருன்னா ஊவே சாமிநாத ஐயர். இதை கேட்டாலுமே நம்மளுக்கு தெரியணும். சரியா? பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த மாதிரி கட்டுரை எழுதினது யார் அப்படின்னு கேட்டு வச்சாங்கன்னா நம்ம அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். அப்போ யார்? ஊவே சாமிநாத ஐயர். அப்போ அதுக்கும் தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அதே டாப்பிக்கில் தான் இதை கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயர்னா ஆசிரியர். ஓகேவா? அசராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, கீழ்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, அடுத்தது மேல்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணின் மேல் தொகை, குழிமாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு, சீதாள பத்திரம்னா தாளை மடல், நவத்வீபம் அப்படின்னா என்னது? வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த மாதிரியான இடத்தெல்லாம் ஸ்கூல் புக்கில் இது பார்த்திங்கன்னா கவர் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகேவா? அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கரெக்டாக தொகுத்து வச்சுருக்கோம். சரியா? அப்போ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது எந்தெந்த புக்கு? 6th to 12th நியூ புக். ஓகேவா? அது எங்கெங்கெல்லாம் ஊவேசா டாபிக் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th ஓல்டு புக்கு. ஓகேவா? ஓல்டு புக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th 2003 எடிஷன். ஓகேவா? 2003 எடிஷன்.
அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா? அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். உவே சாமிநாத ஐயரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? அப்போ பாருங்கள், இலக்கியம். ஓகேவா? இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் ஃபஸ்ட்டே யார் கொடுத்துருப்பாங்க? உவே சாமிநாத ஐயர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ உவேசா அப்படின்னா என்ன விரிவாக்கம் நம்மளுக்கு தெரியணும். இதுவே கொஸ்டின். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன். சரியா? என்ன சொல்கிறாங்க? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன். இதுதான் உவேசாக்கு உண்டான மீனிங். சரியா? இவரோட பிறந்த நாள் தான் என்னது? இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க. எப்போ? பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இதை வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க. சரியா? அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ பாருங்கள், அவரோட காலகட்டம் 19/2/1855 28/4/1942 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட காலகட்டம். சரியா? அதாவது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 1855 பிறக்கிறாரு. எப்போ டைடு, எப்போ செத்து போகிறாரு அப்படின்னா 28 ஏப்ரல் மாதம் 1942 இறப்பு ஏற்படுது. சரியா? அப்போ அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். பெற்றோர் யார் யார், அவரோட இயற்பெயர் என்னன்றதெல்லாம் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். அப்போ அவரோட பேர் உவேசான்ற மீனிங் பார்த்தாச்சு. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன். அவரோட காலமும் பார்த்தாச்சு. 19 பிப்ரவரி மாதம் 1855 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1942 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட காலகட்டன்றதை படித்தாச்சு. இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? உவேசாவோட இயற்பெயர் என்னது? வேங்கட ரத்தினம். ஸோ ரொம்ப 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 முக்கியம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இவரோட சிறப்பு பெயர்கள். ஓகேவா? சிறப்பு பெயர் என்னன்னா, அவரோட ஆசிரியர் வந்து வச்சிருப்பார். யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆசிரியராக இருந்திருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் வச்சிருப்பார். என்ன பேர்? சாமிநாதன். அப்போ சிறப்பு பெயரில் சாமிநாதன் வந்துடும். ஓகேவா? இயற்பெயர்னு கேட்டாங்கன்னா வேங்கடரத்தினம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இயற்பெயர்னா வேங்கடரத்தினம், சிறப்பு பெயர்னா சாமிநாதன். அப்போ பெற்றோர் யார் யார் அப்படின்னா வேங்கட சுப்பையர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மையார். அப்போ அம்மா அப்பா பேரை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்பா பேர் என்ன? அது வேங்கட சுப்பையர். நம்ம பார்த்தோம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணி போட்டுருவீங்க. ஆனால் அம்மா பேர் தெரியாது. அப்போ சரஸ்வதி அம்மையார் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். வே சான் இருக்குது. ஓகேவா? சானா சாமிநாதன் நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பேர் மறந்து போச்சு அப்படின்னா இந்த வேனா வேங்கட சுப்புன்னு அவங்க அப்பா பேர் வந்துடும். இதை மட்டும் எடுத்துருங்க. இந்த ஃபஸ்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் கவர் ஆகிடும். ஓகேவா? சரஸ்வதி அம்மையார் சின்னசா. சரியா? இந்த காவை மட்டும் எடுத்துருங்க. எப்பா இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் ட்ரிக்கு தான். ஓகேவா? மறந்துடாதீங்க. சரியா? அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அங்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகாத எடுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். சரியா? அப்போ அதுலேயே இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், பிறந்த ஊர் உத்தமதானபுரம். நம்ம பார்த்தோம் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் தான் சாமிநாதன் பார்த்தோம். அப்போ உத்தமதானபுரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தது. ஓகேவா? உத்தமதானபுரம் எங்கே இருந்தது? திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தது. இவரோட ஆசிரியர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இவரோட ஆசிரியர் யார்? திருவாடுதுறை ஆதீனமாக இவர் இருந்திருப்பார். அந்த டைமில் யார் இவர் இந்த மாதிரி போய் கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா பயின்று இருப்பார். யாருக்கிட்ட? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட போய் கல்வியை பயின்று இருப்பார். யார்? உவேசா. அப்போ அடுத்து கல்வி பாருங்கள். திண்ணை பள்ளியில் பயின்று முடித்த உவேசாவிற்கு தமிழில் சுவை உண்டாக்கி தமிழ் விதை விதைத்த முதல் குரு யாருன்னா அரியலூர் சடகோப ஐயங்கார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். பாயிண்ட். ஓகேவா? அப்போ முதல்ல உவேசாக்கு தமிழ். ஓகேவா? தமிழை விதைத்த முதல் குரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரியலூர் சடகோப ஐயங்கார். இதெல்லாம் இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியம். அப்போ திண்ணை பள்ளியில் பயின்று முடித்த உவேசாவுக்கு முதல்ல தமிழை வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு உருவாக காரணமாக இருந்தவர் யார்? நம்ம அரியலூர் சடகோப ஐயங்கார். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், சில 5 ஆண்டுகள் குருகுல முறையில் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரிடம் கல்வி கற்றார். அப்போ அதுவும் பாயிண்ட் தான். ஓகேவா? ஏன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார்கிட்ட இந்த மாதிரி வந்து கல்வி வந்து கற்றுருப்பார். அடுத்தது மீனாட்சி சுந்தரம் மறைவுக்கு அப்புறம், ஓகே, மீனாட்சி சுந்தரம் வந்து இறந்துருவார். இல்லை, அதுக்கப்புறம் யாருக்கிட்ட கல்வி கற்றுக்குவார் அப்படின்னா சுப்பிரமணிய தேசிகர் வந்து திருவாடுதுறை ஆதீனத்தோட தலைவராகிடுவார். ஓகேவா? ஆல்ரெடி திருவாடுதுறை ஆதீனத்தின் தலைவராக மீனாட்சி சுந்தரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் தான் இருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் திருவாடுதுறை மடத்தோட தலைவராக யார் ஆயிடுவாங்கன்னா இந்த சுப்பிரமணிய தேசிகர் வந்து ஆயிடுவார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் வந்து கல்வி வந்து கற்றிருப்பார். ஓகேவா? அப்போ இது முக்கியம். சரியா? ஏன் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இறந்ததுக்கப்புறம் இவர் யார்கிட்ட கல்வி கற்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும். யார்கிட்ட? இந்த சுப்பிரமணிய தேசிகர்கிட்ட. இவரும் என்னவா இருந்திருப்பார்? திருவாடுதுறை ஆதீனத்தோட மடத்தோட தலைவராக இருந்திருப்பார். அப்போ இதுவும் முக்கியம். அடுத்தது பாருங்க, இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமசாமி. ஓகேவா? உவேசா அவர்களுக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மறக்கவே கூடாது. ஓகேவா? ராமசாமின்னு போட்டுருணும்.
ஓகேவா? என்னது? ராமசாமி. உவேசா அவர்களுக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராமசாமி. அடுத்தது பாருங்க, உவேசாவின் தமிழ் பணிக்கு உதவியர் யார் அப்படின்னா தியாகராஜர். ஓகேவா? உவேசாவோட தமிழ் பணிக்கு உதவியர்னு கேட்டாங்கன்னா தியாகராஜர். அப்போ சங்க இலக்கியங்கள் அப்போ பாருங்கள், பாயிண்ட்டு ஒவ்வொன்றா முக்கியம், ஒவ்வொன்றா படிக்கணும். இந்த 5 பாயிண்ட்டுமே கன் மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, உவேசா திண்ணைப்பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறப்ப முதல்ல தமிழை வந்து அவர் கற்றுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விதைச்சவர் யாருன்னா அரியலூர் சடகோப ஐயங்கார் தான் காரணம். அதே மாதிரி ஒரு சில 5 வருஷம் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்ட்ட கல்வி வந்து கற்றுப்பார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இறந்ததுக்கப்புறம் யார்கிட்ட கல்வி கற்றுக்குவார்னா அந்த திருவாரூர் ஆதீனத்தோட தலைவராக யார் ஆயிடுவார்? சுப்பிரமணிய தேசிகர் ஆயிடுவார். அவர்கிட்ட ஒரு 4 வருஷம் வந்து கல்வியை கற்றுக்கிறார். அதுக்கப்புறம் இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராமசாமி அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இவரோட தமிழ் பணிக்கு வந்து உதவியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தியாகராஜர். ஓகேவா? இவரோட தமிழ் பணிக்கு வந்து உதவியர் யார்? தியாகராஜர். அப்போ இதில் வரதே என்னது? ஒரு 5 பேர் தான் வருது. அந்த 5 பேரை நீங்கள் நல்லா ஞாபகம் வைக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர்கள். பாருங்க, இவரோட சிறப்பு பெயர்கள் தமிழ் தாத்தான்னு உவேசாவை யார் சொல்லியிருப்பாங்கன்னா கல்கி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? கல்கி. சரியா? கல்கி, எழுத்தாளர் கல்கி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி உவேசாவை சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு சிறப்பு பேர் பாருங்க, மகா மகோபாத்தியாய. ஓகேவா? என்ன பேர்? மகா மகோபாத்தியாய. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? என்ன பேர்? மகா மகோபாத்தியாய. அடுத்தது திராவிட வித்யா பூஷணம். ஸோ இந்த பேர்லாம் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா? தமிழ் தாத்தா என கூறியவர் யார்? கல்கி. மகா மகோபாத்தியாய, இதுவும் ரொம்ப முக்கியம். திராவிட வித்யா பூஷணம், தட்சிணாதித்ய கலாநிதி. அடுத்தது பதிப்புத்துறையின் வேந்தர். அடுத்து புலமை பெருங்கடல். இந்த புலமை பெருங்கடல் தான் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தான். ஓகேவா? குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2024 ப்ரிலிம்ஸில் நடந்த எக்ஸாமில் இந்த புலமை பெருங்கடல் தான் கேட்டிருந்தான். ஸோ அப்போ இந்த எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அப்போ தமிழ் தாத்தானா யார்? உவேசா தான். அதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா கல்கி வந்து சொல்லியிருப்பார். அடுத்து என்ன பேர்? மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தட்சிணாதித்ய கலாநிதி, அதுக்கப்புறம் பதிப்புத்துறையின் வேந்தர், புலமை பெருங்கடல். ஸோ இந்த 6ஐயுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? என்னென்ன? அது தமிழ் தாத்தா, மகா மகோபாத்தியாய, 3வது திராவிட வித்யா பூஷணம், தட்சிணாதித்ய கலாநிதி, அடுத்து வந்து பதிப்புத்துறையின் வேந்தர், அடுத்தது புலமை பெருங்கடல். ஓகேவா? இந்த 6ஐயுமே நல்லா பார்த்துக்கணும். சரியா? அதே மாதிரி அங்கே என்ன பார்த்தோம்? அந்த ராமசாமின்ற பேரை பார்த்துக்கணும். அரியலூர்லேருந்து ஒருத்தர் பார்த்தோம், அவரோட பேரை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பேர்லாம் நம்மளுக்கு நல்லா முக்கியம். அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இவர் பெற்ற பட்டங்கள் என்னென்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இவர் பெற்ற பட்டங்கள் என்னென்னன்றது முக்கியம். அப்போ பாருங்கள், 1906 சென்னை அரசாங்கம் இவருக்கு மகா மகோபாத்தியாய என்ற பட்டத்தை கொடுத்தது. இப்போ தான் பார்த்தோம் இவரோட சிறப்பு பெயரில் மகா மகோபாத்தியாய அப்படின்ட்டு ஒரு பேர் பார்த்தோம். அப்போ அந்த பேரை வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சென்னை அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம்? 1906. ஓகேவா? அப்போ இது இயர் முக்கியம். ஓகேவா? ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. 1906 இயரே பார்த்திங்கன்னா 4 இயர் தான் வரும். சரியா? 1906, 1917, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1925, அதுக்கப்புறம் 1932. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். அப்போ பாருங்கள், 1906 சென்னை அரசாங்கம் இவருக்கு மகா மகோபாத்தியாய என்ற பட்டத்தை வழங்கியது. அடுத்தது பாருங்கள், 1917 பாரத தர்ம மகா மண்டலத்தார் திராவிட வித்யா பூஷணம் என்ற பட்டத்தை தந்தது. அங்கே கொடுத்ததே தான். ஓகேவா? அங்கே நம்ம சொன்னோம்ல சிறப்பு பெயர், அதே தான். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயர் கொடுத்துருக்கான். ஓகேவா? 1906 என்னது? இந்த மகா மகோபாத்தியாய பட்டம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1906. ஓகேவா? திராவிட வித்யா பூஷணம் 1917. தட்சிணாதித்ய கலாநிதி எப்போ? 1925. ஓகேவா? இது எல்லாமே என்னது? அந்த அங்கே கொடுத்த பட்டம் தான். ஓகேவா? அப்போ பாருங்கள், பாரத யார் கொடுத்தாங்கன்றதை நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 1917 பாரத தர்ம மகா மண்டலத்தார் தான் வந்து திராவிட வித்யா பூஷணம் என்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 1925 தட்சிணாதித்ய கலாநிதி. ஓகேவா? தட்சிணாதித்ய கலாநிதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. யார்? சங்கராச்சாரியார் கொடுத்துருக்காரு. ஓகேவா? எந்த வருஷம்? 1925. ஸோ ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்கள், 1932 இவருக்கு வந்து சென்னை பல்கலைக்கழகம், ஓகேவா, சென்னை யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. யாருக்கு? இந்த உவே சாமிநாத ஐயருக்கு. ஸோ உவே சாமிநாத ஐயருக்கு டாக்டர் பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1932. அவர் எப்போ வந்து இறந்துருவார்? 1942 காலகட்டத்தில் அவர் இறந்துருவார். ஓகேவா? அப்போ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? ஏப்ரல் மாதம் 24 அப்படின்னு பார்த்தோமா, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த 4 இயருமே நம்மளுக்கு முக்கியம்.
ஓகேவா. அப்போ எந்தெந்த இயர் 1906 சென்னை அரசாங்கம் இவருக்கு மகா மகோபாத்தியாய பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. 1907 பாரத தர்ம மகா மண்டலத்தார் வந்து திராவிட வித்யாபூஷணன்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. 1925 சங்கராச்சாரியார் தட்சிணாதித்ய கலாநிதின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. 1932 சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வாங்க, இவர் பணியாற்றியது. ஓகேவா. இவர் எங்கெங்கே பணியாற்றியிருக்காருன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா கூற்று காரணத்தில் வச்சானா நம்ம மாட்டிக்கக்கூடாது. சரியா. கும்பகோணம் கல்லூரி தமிழாசிரியராக இருந்திருப்பார். ஓகேவா. கும்பகோணத்தோட ஆர்ட்ஸ் காலேஜ், கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, அந்த கும்பகோணம் கல்லூரியில் தமிழாசிரியராக இருந்திருக்கிறாரு. சென்னை மாநில கல்லூரி தமிழ் பேராசிரியராக இருந்திருங்க. தமிழ் ஆசிரியர், இங்கே பேராசிரியர். ஓகேவா. தமிழ் பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக இருந்திருக்காரு. எப்போ? 1920 காலகட்டத்தில். ஓகேவா. 1920 காலகட்டத்தில் சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியோட வேந்தராக இருந்திருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு. ஓகேவா. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. அப்போ பாருங்கள், கும்பகோணம் கல்லூரியில் என்னது தமிழ் ஆசிரியராக வந்து வேலை பார்த்துருக்காரு. அதே மாதிரி சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்காரு. சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் வந்து முதல்வராக 1920 இருந்திருக்காரு. அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலை என் சரிதம் அப்படின்ற தலைப்பில் வந்து ஆனந்த விகடனில் 1940 1942 வரைக்கும் எழுதிக்கிட்டே வந்திருக்காரு. ஓகேவா. என்னது இது வந்து ரொம்ப 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 முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 10 டைமாவது இந்த கொஸ்டின் கேட்டிருப்பான் டிஎன்பிஎஸ்சியில். ஓகேவா. இது வந்து ஒரு செத்து போன கொஸ்டின்னு சொல்லலாம் இந்த கொஸ்டின். ஓகேவா. இது என்ன, இது ஒரு செத்து போன கேள்வின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை வந்து இந்த கொஸ்டின் வந்து யாரெல்லாம் வந்து கேட்டாங்களோ, அதாவது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தாவே நமக்கு டென்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா இதை பொழுதுனைக்குமே கேட்பாங்க, காம்படிஷன் என்ன கூட்டிகிட்டுருவாங்க. ஏன்னா எல்லாருமே கரெக்டாக அடிச்சிருவாங்க. ஓகேவா. அப்போ பாருங்கள், உவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்னும் தலைப்பில் ஆனந்த விகடனில் 1940 1942 வரைக்கும் அவர் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. அப்போ எந்த இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஆனந்த விகடனில். ஓகேவா. ஆனால் எந்த தலைப்புன்னு கேட்டாங்கன்னா என் சரிதம் அப்படின்ற தலைப்பு. ஓகேவா. அப்போ அது முக்கியம். அடுத்து பாருங்கள், உவேசாவோட ஓலைச்சுவடி பதிப்பு. ஓகேவா. உவேசா வந்து எப்படி வந்து ஓலைச்சுவடியெல்லாம் வந்து எதிர்த்து இந்த மாதிரிலாம் வந்து பதிப்பிச்சு வச்சுருக்காரு, அவர் எப்படிலாம் வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அப்போ இவர் ஊராக சென்று செல்லுக்கும் கரையானுக்கும் இரையாகி கொண்டிருந்த 3000க்கும் அதிகமான, ஓகேவா, எத்தனைக்கும் 3000க்கும் அதிகமான ஓலைச்சுவடிகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து 90க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை அச்சிட்டு புதுப்பித்தார். எத்தனை நூல்? 90க்கும் மேற்பட்ட. அப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேவா. 90க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை வந்து அச்சிட்டு பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா. புதுப்பித்தார். அப்போ பாருங்கள், உவேசா 15 தலைப்புகளில் 81 நூல்களை பதிப்பித்தார். அப்போ இது முக்கியம். ஓகேவா. எத்தனை தலைப்பில்? 15 தலைப்பு, 81 நூல். ஓகேவா. ரொம்ப முக்கியம். ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 15 தலைப்பு, 81 நூல். அப்போ ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி 1887. ஓகேவா. சீவக சிந்தாமணி 1887. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன, இதில் இன்னும் நிறையா இருக்குது. 18 இருக்குது, 8 தொகை இருக்குது, 10 பாட்டு இருக்குது. ஓகேவா. சிலப்பதிகாரத்தில் இன்னும் மணிமேகலை இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா. அப்போ உவேசா முதல்ல பதிப்பித்த காப்பியம் எந்த காப்பியம்னா சீவக சிந்தாமணி தான். 1887 வந்து பதிப்பிச்சிட்டார். ஓகேவா. அப்போ இந்த இயர் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா. நான் ஏன் சொல்கிறேன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது, உவேசா முதலில் பதிப்பித்த நூல் என்ன நூல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வேணுவனலிங்க விலாச சிறப்பு. ஓகேவா. வேணுவனலிங்க விலாச சிறப்பு அப்படின்றதான் வந்து உவேசா முதல்ல பதிப்பித்த நூல். அப்போ இது முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்காது. சரியா. அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ உவேசா முதலில் பதிப்பித்த நூல் எதுனா வேணுவனலிங்க விலாச சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இதை நான் தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இது அதுக்கு தான் கட்டங்கட்டியே சொல்கிறேன். சரியா. தயவு செஞ்சு நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ சிலப்பதிகாரத்தை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா தான். ஆல்ரெடி சீவக சிந்தாமணியை 1887 பதிப்பிச்சிருப்பாருன்னு பார்த்தோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு. ஓகேவா. சிலப்பதிகாரத்தை எப்போ 1892 வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா. எப்போ 1892 பதிப்பிச்சிருப்பார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா. மணிமேகலையை வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பிச்சிருப்பார். மணிமேகலை வந்து பதிப்பிச்சது வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திதாச பண்டிதர் படிங்க. அயோத்திதாச பண்டிதர் பௌத்தத்தை தழுவுறதுக்காக எப்போ வந்து இலங்கைக்கு போயிருப்பார்? பௌத்தத்தை தழுவிட்டு இலங்கைக்கு போயிருப்பார் தெரியுமா? அது எந்த வருஷம்? 1898 தான் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தை தழுவுறதுக்காக இலங்கைக்கு போயிருப்பார். அப்போ அந்த பௌத்த காப்பியம்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? மணிமேகலையை சொல்லுவீங்களா?
ஓகேவா, மணிமேகலை. அப்போ மணிமேகலைனா எந்த வருஷம் வரணும்? 1898 வரணும். ஓகேவா, 1898 வரணும். இந்த சிலப்பதிகாரம் உங்களுக்கு மறக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க. பஞ்சமி நிலச்சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேவா, பஞ்சமி நிலச்சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. திரிமன்கிரே கலெக்டராக இருப்பார். அந்த திரிமன்கிரே வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த சிலப்பதிகாரத்தை படித்து தான் இந்த சட்டத்தை கொண்டு வருவார் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, திரிமன்கிரே செங்கல்பட்டு கலெக்டர் வந்து இந்த பஞ்சமி நிலச்சட்டத்துக்கு ஒரு 12,000 ஏக்கரோ இல்லை சம்திங் ஏக்கரோ ஏதோ கொடுப்பார். ஓகேவா, அவ்வளோ நிலங்களை தருவார். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. பஞ்சமி நிலச்சட்டம் எப்போ வந்திருக்குன்னா 1892. அவர் சிலப்பதிகாரத்தை வந்து படித்து தான் வந்து இந்த பஞ்சமி நிலச்சட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இயரை கம்பேர் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ அங்கே எப்படி அயோத்திதாச பண்டிதர் இலங்கைக்கு வந்து பௌத்தத்தில் தழுவுறதுக்காக 1898 போனார். ஓகேவா, அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், உவேசாவோட முதலில் பதிப்பித்த நூல் எதுனா வேணுவனலிங்க விலாச சிறப்பு. அதுவே சிலப்பதிகாரத்தை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். அடுத்தது பாருங்கள், உவேசா சிற்றம்பல கவிராயரை சந்தித்து இளங்கோவடிகளின் சிலப்பதிகார ஓலைச்சுவடியை மீட்டு பதிப்பித்து தமிழ் அன்னைக்கு சிறப்பு சேர்த்தார். யாரை? அந்த சிற்றம்பல கவிராயரை சந்திச்சு. அப்போ உவேசா வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகார ஓலைச்சுவடிகளை யாருக்கிட்ட இருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்து பதிப்பிச்சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிற்றம்பல கவிராயர். ஓகேவா, எந்த பேர்? சிற்றம்பல கவிராயர். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. ஓகேவா, மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்து பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டை வந்து யார் பதிப்பிச்சிருப்பாங்க? இந்த உவேசா தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பிச்சிருப்பார். 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் வந்து என்னது? இந்த குறிஞ்சிப்பாட்டு. ஓகே, குறிஞ்சிப்பாட்டுனாலே ஆசிரியர் யார்? கபிலர் தான் வருவார். சரியா, குறிஞ்சிப்பாட்டுனாலே ஆசிரியர் கபிலர் வந்துடுவார். அப்போ குறிஞ்சிப்பாட்டில் மொத்தம் எத்தனை பூவை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா 99 பூக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் கபிலர், அதில் 99 பூக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இவர் வந்து எந்தெந்த பூலேருந்து எந்த பூனா செங்காந்தல் பூவிலேருந்து எருக்கம்பூ வரைக்கும் 99 பூக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இவர் வந்து எப்படி எல்லா பூவையும் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, 99 பூவையும் இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரா, கிடச்சிருச்சா அப்படின்றத பார்க்கணும். சரியா, அப்போ பாருங்கள், ஆற்றில் இட்ட குறிஞ்சிப்பாட்டு ஏடுகளை உவேசா எடுத்த இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி. ஓகேவா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி. சரியா, அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முக்கியம். ஆற்றில் இட்ட குறிஞ்சிப்பாட்டு ஏடுகளை உவேசா எங்கே எடுத்தார்? ஒரு பெரியவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் ஆற்றுல வந்து விட்டுருவார், அதிகாலையில் போய் விட்டுருவார். இவர் அந்த குளூர்லையும் போய் அது எல்லாத்தையும் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேகரித்து எடுத்துகிட்டு வந்து அவர் தேவையானதெல்லாம் இது பண்ணி இது மாதிரி பதிப்பிச்சிருவார். சரியா, யார்? உவேசா. அப்போ ஆற்றுல எந்த இடத்துல விட்டாங்க அப்படின்னு கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ எங்கே? ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் விட்டுருப்பாங்க. ஓகேவா, அப்போ அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, உவேசா குறிஞ்சிப்பாட்டு ஏட்டில் முதலில் 96 பூக்களை மட்டுமே கண்டறிந்தார். அப்ப 99 பூ இருக்குதுன்ட்டு சொல்லிட்டாங்க. குறிஞ்சிப்பாட்டுல மொத்தம் எத்தனை பூக்களை சொல்லியிருக்காங்கன்னா 99 பூக்களை சொல்லிட்டாங்க. ஆனா நம்மால் உவேசா என்ன பண்ணியிருக்காருன்னா 96 பூக்களை தேடி கண்டுபிடிச்சிட்டார். ஓகேவா, எத்தனை பூக்கள்னு 96 பூக்கள்னு தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன பின்னப்பட்டு மீதி இருக்கிற 3 பூக்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகேவா, கண்டுபிடிச்சி அதையும் பதிப்பிச்சிட்டார். ஓகேவா, அப்போ குறிஞ்சிப்பாட்டோட 99 பூக்களையும் அச்சில் பதிப்பித்தார். அப்போ பாருங்கள் அவரோட திறமை பாருங்கள். ஃபஸ்ட்டு 96 பூக்கள் தான் கிடச்சிருக்கு, அந்த மீதி 3 பூ வந்து என்னென்னு தெரியல. அப்போ மீதி 3 பூவையும் தேடி கண்டுபிடிச்சி நம்மளால் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதையும் பதிப்பிச்சிட்டாரு. ஓகேவா, அப்போ இது எல்லாம் நம்மளுக்கு முக்கியமான டேட்டா. அடுத்தது பாருங்கள், உவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகை. 8 தொகையில் மொத்தம் எத்தனை நூல் இருக்குது? 8 நூல் இருக்குது. அப்போ 8. சரியா, 10 பாட்டில் மொத்தம் எத்தனை நூல் இருக்குது? அப்போ 10. சரியா, அடுத்தது சீவக சிந்தாமணி எத்தனை காப்பியம்? ஒரே காப்பியம் தான். அப்போ 1. சிலப்பதிகாரமும் ஒரே காப்பியம். அப்போ 1. அடுத்தது மணிமேகலை, அதுவும் ஒரே காப்பியம் 1. ஓகேவா, அப்போ பாருங்கள், சீவக சிந்தாமணி எப்போ பதிப்பிச்சிருப்பாங்க? 1887 பதிப்பிச்சிருப்பாங்க. சிலப்பதிகாரம் பஞ்சமி நில சட்டத்தை வந்து போட்டதுக்கப்புறம் அதை படித்து தான் அந்த சட்டத்தையே போட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்போ 1892. மணிமேகலை பௌத்த காப்பியம். அயோத்திதாச பண்டிதர் எப்போ பௌத்தத்தை தழுவிருப்பார்? 1898 இலங்கை போய் பௌத்தத்தை தழுவிருப்பார். அப்போ இது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், புராணங்கள். நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து புராணம் பேசிகிட்டு இருக்காதீங்கடா, படுத்து தூங்குங்கடா அப்படின்னு திட்டுவாங்க. சரியா, அப்போ நைட்டு 12 மணி வரைக்கும் புராணம் பேசக்கூடாது. அப்போ புராணங்கள் எத்தனை? 12. 9 மணி வரைக்கும் உலாவிட்டு இருக்கக்கூடாது. சரியா, 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். அதை விட்டுட்டு வெளியே அங்கேயும் ரவுண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாது 9 மணி வரைக்கும். சரியா, அப்போ 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். சரியா,
தூது கோவை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 தான் வரும். ஓகேவா, தூது கோவை இது ரெண்டுமே என்னது 6 தான் வரும். அடுத்தது பாருங்கள் வெண்பா நூல்கள். வெண்பா நூல்கள்னால் எத்தனை 13. அந்தாதி வந்து பார்த்திங்கன்னா 3. அதே மாதிரி இந்த பரணி மும்மணி கோவை அடுத்து பார்த்திங்கன்னா இரட்டை மணிமாலை இது 3மே வந்து பார்த்திங்கன்னா 2 தான். ஓகேவா, பரணினாலும் சரி மும்மணி கோவைனாலும் சரி இரட்டை மணிமாலைனாலும் சரி இது 3மே என்னது 2 தான். அந்தாதி அப்படின்னா எத்தனை 3ன்னு பார்த்தோம். வெண்பா அந்தாதி அப்படின்னு பார்த்தோம், அது எத்தனை 13 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இப்போ 13 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, வெண்பா நூல்கள். ஓகேவா, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி வந்து பார்த்திங்கன்னா 3, பரணி மும்மணி கோவை இரட்டை மணிமாலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2, கோவை தூது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு பார்த்தோம். புராணங்கள் வந்து என்னது 12 மணி வரைக்கும் புராணம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் 12ன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், உலா பார்த்தோம். 9 மணி வரைக்கும் உலாவிட்டு இருக்கக்கூடாது, கம்முன்னு 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும். அப்போ 9 அப்படின்னா உலா அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, அப்போ அடுத்து என்ன பார்த்தோம், மணிமேகலைனா ஒன்று தான், சிலப்பதிகாரம் 1, சீவக சிந்தாமணி 1, 10 பாட்டில் 10, 8 தொகையில் 8. ஓகேவா, அப்போ இது எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் பிற பிரபந்தங்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பிற பிரபந்தங்கள் எத்தனை 4. ஓகேவா, பிற பிரபந்தங்கள் எத்தனை 4, இதுவும் முக்கியம். சரியா, இது எல்லாமே மேட்ச்சில் கேட்டுட்ருவான் நம்மளுக்கு. ஓகேவா, அப்போ எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். மறுபடியும் கூட சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதில் தான் உங்களுக்கு வந்து குழப்பம். ஓகேவா, ஏன்னா மற்றதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது. சரியா, நைட்டு 12 மணி வரைக்கும் புராணம் பேசக்கூடாது. அப்போ புராணங்கள்னா 12, 9 மணி வரைக்கும் உலாவிட்டு இருக்கக்கூடாது. 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். அப்போ 9, தூதும் கோவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6, வெண்பா நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா 13, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தாதி வந்து பார்த்திங்கன்னா 3, பரணி இரட்டை மணிமாலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்மணி கோவை இது 3மே பார்த்திங்க அப்படின்னா 2, பிற பிரபந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4. ஓகேவா, அவ்வளோதான், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்கள் பதிப்பித்த நூல்கள் மற்றும் ஆண்டுகள். ஓகேவா, இதுதான் நம்ம சொன்னோம். சீவக சிந்தாமணி தான் ஃபஸ்ட்டு எந்த வருஷம் 1887. 10 பாட்டு 1 குறைச்சிருங்க. ஓகேவா, 1889. ஓகேவா, 10ல் 1 குறைச்சதுன்னா 9ன்னு வரும். அப்போ 9 நீங்கள் முடியணும். ஓகேவா, ஆப்ஷனில் 899 கூட வைப்போம், அதுக்காக அந்த மாதிரி போட்டு வச்சிடாதீங்க. சரியா, 1889. சிலப்பதிகாரம் பஞ்சமி நில சட்டத்தை படித்து தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு படித்தோம். அப்போ 1892. புறநானூறு நம்ம பாக்ஸ் கண்டென்ட்லேயே பார்த்தோம். புறநானூறு 1894. புறப்பொருள் என்பமாலை இதுக்கு அடுத்த வருஷம். ரெண்டுமே புறன்னு தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, ரெண்டுமே அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் லாஜிக்கு அந்த கான்செப்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ புறநானூறு 1894னா புறப்பொருள் என்பமாலை 1895. ஓகேவா, அடுத்தது மணிமேகலை அயோத்திதாசர் பௌத்தத்தை எப்போ தள்ளியிருப்பார் 1898. அப்போ 1898னா மணிமேகலை. அடுத்தது ஐங்குறு நூறு வந்து பார்த்தீங்கன்னா 1903ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 10 1904, பரிபாடல் 1918. இதில் அடிக்கடி கேட்குறது என்னென்னா இந்த பரிபாடலை கேட்டு விட்ருவாங்க. ஓகேவா, மற்றதெல்லாம் மேட்ச்சில் கரெக்டாக கொடுத்துட்டு பரிபாடலை மட்டும் தப்பாக ஆன்சர் வச்சுருவாங்க. ஸோ இது ஒன்று தான் எல்லாத்துக்குமே மறக்கும். ஓகேவா, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐங்குறு நூறு அப்படின்னா 1903 கரெக்டு. ஓகேவா, பதிப்பித்த வருஷம் 1903. 10 அப்படின்னா 1904 வந்து பார்த்திங்கன்னா பதிப்பிச்சிருப்பார். பரிபாடல் வந்து 1918 பதிப்பிச்சிருப்பார். ஸோ இந்த 3 வருஷமும் ரொம்ப 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 முக்கியம். ஐங்குறு நூறு 1903, 10 1904, பரிபாடல் 1918. சரியா, ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. சரியா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள் உவேசாவோட படைப்புகள். ஓகேவா, உவேசாவோட படைப்புகள் நல்ல கோவை. ஓகேவா, நல்ல கோவை பாருங்கள், நல்லுரை கோவை, அதான் நல்ல கோவைன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, நல்லுரை கோவை. அடுத்தது நினைவு மஞ்சரி, புதியது பழசு. ஓகேவா, புதியது பழையது. அடுத்தது உதயணன் சரித்திர சுருக்கம். அடுத்து புத்த சரிதம், கண்டதும் கேட்டதும், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். இது தன்னோட குருவை பற்றி எழுதுனால வந்து அவருக்காக எழுதப்பட்டது. ஓகேவா, அப்போ பாருங்கள், இது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நல்லுரை கோவை. ஓகேவா, நல்லுரை கோவை, இதை நம்ம கோவைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது மஞ்சள். ஓகேவா, மஞ்சள் புதுசாகவும் இருக்கக்கூடாது பழசாகவும் இருக்கக்கூடாது. எப்படியானாலும் மஞ்சளே வந்து கெடாது. ஓகேவா, அப்போ மஞ்சள் என்ன, அது புதுசாகவும் இருக்கக்கூடாது பழசாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, எப்படியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பெருசாக இருக்கும், அப்புறமா சுருங்கிடும். ஓகேவா, மஞ்சள் என்ன, அது நல்லா பெருசாக தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறமா காஞ்சி போனதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படியே சின்னதாக அப்படியே சுருங்கி போயிடும். ஓகேவா, அப்போ சுருக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் கண்டதும் கேட்டதும், மஞ்சளை
இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காண்றாங்க, கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. புத்த சரிதம், அடுத்தது தியாகராய செட்டியார் சரித்திரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். இந்த சரித்திரத்திலேயே 2 வரும். ஓகேவா, என்னென்னது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், தியாகராஜ செட்டியார் சரித்திரம். அப்போ இது 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்போ என்னென்னது உவேசாவோட படைப்புகள்: நல்லுரை கோவை, நினைவு மஞ்சரி, புதியதும் பழையதும், உதயணன் சரித்திர சுருக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா புத்த சரிதம், கண்டதும் கேட்டதும், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், அடுத்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். ஸோ இந்த நூல் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். ஓகேவா, பாருங்கள், நல்லுரை கோவை, அப்போ இது 1. ஓகேவா, 2வது நினைவு மஞ்சரி, 3வது புதியதும் பழையதும், 4வது உதயணன் சரித்திர சுருக்கம், 5வது புத்த சரிதம், 6வது கண்டதும் கேட்டதும், 7வது தியாகராய செட்டியார் சரித்திரம், சரி 8வது தியாகராய செட்டியார் சரித்திரம், 9வது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம்பா. ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 நூல் இருக்குது. ஓகேவா, 8 நூல் இருக்குது. ஸோ 8ஐயும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்கள் உவேசாவோட சிறப்புகள். ஓகேவா, இதெல்லாம் வந்து என்னது ஓல்டு புக் இருக்கும். யார் காப்பார் என்று தமிழ் அண்ணன் இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். யாரு அவரு? அந்த உவேசா தான் அந்த மாதிரி எழுந்திருப்பாரு. அப்போ அவரை உருவாக்கின பெருமையெல்லாம் யாருக்கு போய் சேரும்? அவரோட ஆசிரியரையே போய் சேரும். அவரோட ஆசிரியர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவர் தான் வந்து என்னது இவரோட ஆசிரியர். அப்போ அழிவின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா யார்? உவேசா. தமிழ் தாத்தான்னு யார் கொடுத்துருப்பாங்க? கல்கின்றவர் அந்த அவரை வந்து அழைச்சிருப்பாங்க உவேசாவை. நம்ம முன்னாடியே பார்த்தோம். உவேசாவின் நினைவு இல்லம் எங்குள்ளது அப்படின்னா உத்தமதானபுரத்தில் உள்ளது. உவேசாவோட நினைவு இல்லம் எங்கு உள்ளது? உத்தமதானபுரத்தில் உள்ளது. 1942ஆம் ஆண்டு சென்னையில் பெசன் நகரில் உவேசாவோட நூல் நிலையம் அமைக்கப்பட்டது. அப்போ உவேசாவோட நூல் நிலையம், ஓகேவா, உவேசாவோட நூல் நிலையம் எங்கே வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, உவேசாவோட நூல் நிலையம் எங்கே நிறுவப்பட்டதுன்னா 1942 சென்னையில் பெசன் நகரில் நிறுவப்பட்டாங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன் 1942? அந்த 1942 தான் அவர் வந்து டைடு, அவர் வந்து அந்த வருஷம் இறந்துருவார். ஸோ அவரோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டாங்க. ஓகேவா, நீங்கள் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அவங்க நினைவாக வைக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் அப்படி தான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ 1942 சென்னை பெசன் நகரில் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்டது. திருவான்மையூரில் இவர் பெயரில் நூலகம் செயல்பட்டு வருகிறது. அப்போ நூல் நிலையம்னு கேட்டாங்கன்னா சென்னை பெசன் நகர் திருவான்மையூரில் இவர் பேரில் நூலகம் செயல்பட்டு வருது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு எப்போ அஞ்சல் தலை அப்படின்னா 2006 இவருக்கு அஞ்சல் தலை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 2006 அஞ்சல் தலை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 5 ரூபாய் நாணயம். ஓகேவா, 5 ரூபாய் நாணயத்துலையும் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பாங்களாம். அப்போ பாருங்கள். ஓகேவா, சாரி அந்த அந்த தபால் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாயாம். ஓகேவா, அந்த சிறப்பு அஞ்சல் தலை வந்து 5 ரூபாயாம். 5 ரூபாய் நாணயம் கிடையாது, அந்த சிறப்பு அஞ்சல் தலை பார்த்திங்கன்னா 5 ரூபாயாம். அதை சொல்லியிருக்கான். ஓகேவா, அந்த ஸ்டாம்ப்பு. அப்போ 2006 நடுவண் அரசு உவேசாவுக்கு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது. ஓகேவா, எந்த வருஷம்? 2006. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த யாரெல்லாம் எந்தெந்த வருஷத்துக்கு வந்து இந்த அஞ்சல் தலை கொடுத்துருக்காங்க அப்படின்றத தனியாகவே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம். ஓகேவா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உவேசாவை பற்றி மட்டும் தானே படிக்கணும். அப்போ அவரை பற்றி சொன்னால் போதும் இந்த இடத்துல. ஓகேவா, அப்போ 2006 நடுவண் அரசு உவேசாவுக்கு என்ன அஞ்சல் தலை கொடுத்தாங்க? அஞ்சல் தலை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாம்ப் எவ்வளவு? 5 ரூபா. ஓகேவா, அப்போ இதை வந்து வெளியிடுறாங்க. எப்போ? 2006. அடுத்தது சென்னை மாநில கல்லூரி மற்றும் மதுரை தல்லாக்குளம். ஓகேவா, மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவில் முன்புறம் உவேசாவோட சிலை நிறுவப்பட்டுள்ளது. அப்போ உவேசாவுக்கு சிலை வச்சுருக்காங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாத இருக்கலாம். பட் பழைய புக்கில் இந்த டேட்டா இருக்குது. ஓகேவா, பழைய புக்கு படிக்காதவங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சென்னை மாநில கல்லூரி மற்றும் மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவில் முன்புறம் யாரோட சிலை இருக்குது? உவேசாவோட சிலை இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, சென்னை மாநில கல்லூரியோட மதுரை தல்லாக்குளம். ஓகேவா, சென்னை மாநில கல்லூரி 1, அடுத்தது மதுரை தல்லாக்குளமில் இருக்கக்கூடிய கோவில் முன்புறத்தில். ஓகேவா, அங்கே உவேசா சிலை இருக்குது. அடுத்தது உவேசாவோட புகழுரைகள். ஓகேவா, உவேசாவோட புகழுரைகள் என்னென்ன வந்து யார் எப்படி உவேசாவை புகழ்ந்திருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, குடந்தை நகர் கலைஞர், கோவே பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வரியும், காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பினின்றி துலங்குவாயே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க இவர் அப்படின்னா நம்ம பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார். ஓகேவா, யார் சொல்லியிருக்காரு? இப்போ பாரதியார் சொல்லியிருக்காரு. குடந்தை நகர்னு வந்தாலே இப்போ பாரதியாரை போட்டணும். சரியா, என்னது குடந்தை நகர் கலைஞர் அப்படின்ட்டு ஆரம்பித்தாலே பாட்டை ஆரம்பித்தாலே யாரை போட்டணும்? பாரதியாரை போட்டணும். ஆனால் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யார்? உவே சாமிநாத ஐயர் நம்மளுக்கு தெரியணும். இப்போ பாடல் பாடியறதை கேட்குறவனை விட பாடலுக்கு சொந்தக்காரன் தான் கேட்டுட்டு இருக்கானுங்க கேள்வியா. ஸோ அப்போ இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ குடந்தை நகர் கலைஞன் கோவே பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வரியும், காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு சொல்லிட்டு
யார் வந்து பாடியிருக்காங்க இவரை பற்றி? பாரதியார் வந்து பாடியிருக்காரு. ஓகேவா, பாரதியார் வந்து இவரை பற்றி பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது பாருங்கள், உவேசாவை சொல்கிறாங்க ஒரு தமிழ் வாழ்வு நூல். உவேசா ஒரு தமிழ் வாழ்வு நூல் அப்படின்ட்டு ரா காசிராஜன் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காராம். ஓகேவா, ரா காசிராஜன் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காராமா. அதே மாதிரி உவேசா காப்பிய பதிப்புகள் அப்படின்ற ஒரு நூலை வந்து ரா காசிராஜன், இதுவுமே ரா காசிராஜன் தான் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது உவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார்? ஜியு போப்பு, சூலியன் வின்சோன், ரெண்டுமே ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுமே எந்த புக்கில் இருக்குது? ஓல்டு புக்கில் இருக்குது. அப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, உவேசாவோட தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யாருன்னா ஜியு போப்பே, சூலியன் வின்சோன், ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து இதை பார்த்து வச்சுக்கோங்க, உவேசா ஒரு தமிழ் வாழ்வு, இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா ரா காசிராஜன். அதே மாதிரி உவேசா காப்பிய பதிவுகள், இந்த நூலை யார் எழுதுனது அப்படின்னா ரா காசிராஜன். ஸோ ரொம்ப 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 முக்கியம். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்ன, அது ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. அப்போ உவேசாவோட தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார்? நம்ம இப்போ தான் சொன்னோம், ஜியு போப்பே, சூலியன் வின்சோன் அப்படின்றத சொன்னோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஓலைச்சுவடி. ஸோ ஓலைச்சுவடியிலே ஒரு என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்றத பார்க்கணும். ஓலைச்சுவடினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். அப்போ ஓலைச்சுவடி என்பது பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவது தான் வந்து என்னது ஓலைச்சுவடி. இப்போ ஓலைச்சுவடினா என்னது? ஓலைச்சுவடின்றது பனை ஓலையை பக்குவப்படுத்தணும். அது எழுதுனா வந்து கிளியாத மாதிரி அந்த பனை ஓலையை பக்குவப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் அதில் எழுத்தாணி கொண்டு எழுதணும். ஓகேவா, எழுத்தாணி கொண்டு கரெக்டாக கிளியாத மாதிரி, டேமேஜ் ஆகாத மாதிரி எழுதணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஓலைச்சுவடியில் புள்ளி, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு போன்ற வேறுபாடுகள் இருக்காது. அப்போ இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கூற்று காரணத்தில் நம்மளுக்கு வைப்பானுங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா காம்படிஷனை இதில் தான் குறைக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டினில் தான் காம்படிஷனை குறைக்க முடியும். ஏன்னா நல்லா படித்தவங்க கூட இந்த மாதிரி கொஸ்டினை தப்பு பண்ணிட்டு வந்துடுவான். அப்போ இதில் தெளிவாக இருக்கணும். அப்போ ஓலைச்சுவடியில் புள்ளி, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு போன்ற வேறுபாடுகள் இருக்காதுன்றாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா பேரன் அப்படின்றத பெறன அப்படின்னும் பெறன என்றும் எழுதலாம் அப்படின்றாங்க. பேரன் அப்படின்றத புள்ளி வைக்கக்கூடாது, புள்ளி வச்சா டேமேஜ் ஆகி போயிடும். அப்போ பேரன் அப்படின்றத பெறனானும் எழுதலாம், பேரனானும் எழுதலாம். ஓகேவா, புள்ளி வைக்கக்கூடாது, புள்ளி வச்சா அந்த ஓலைச்சுவடி டேமேஜ் ஆகிடும். அதனால் இப்படி எழுதிடணும், இப்படி புள்ளி நல்லா அழுத்தி வைக்கக்கூடாது. அப்போ ஓலைச்சுவடி டேமேஜ் ஆகி போயிடும். அதெல்லாம் என்ன பண்ணும்? பேரன் என்பதை பெறன என்றும் பேரன என்றும் எழுதலாம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஓலைச்சுவடியில் புள்ளி, ஒற்றை மேற்கொம்பு, இரட்டை மேற்கொம்பு வேறுபாடெலாம் இருக்கவே இருக்காது அப்படின்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, சரி அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படும் சில இடங்கள். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா, எல்லாம் பழைய புக்கு தான். ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எங்கெங்க? கீழ்த்திசை சுவடி நூலகத்தில் ஓலைச்சுவடி பாதுகாத்துருக்காங்களா? ஆமாம். அது எங்கே இருக்குது? கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னையில் இருக்கா? ஓகேவா, கீழ்த்திசை சுவடி நூலகம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அடுத்தது அரசு ஆவண காப்பகம், இதுவும் எங்கே இருக்குது? இதுவும் சென்னையில் தான் இருக்குது. சரியா, அரசு ஆவண காப்பகம் எங்கே இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இதுவும் எங்கே இருக்குது? இதுவும் சென்னை தான். உடனே உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரை போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா, இதுவும் என்னது? சென்னை தான். அப்போ அடுத்தது சரஸ்வதி நூல் நிலையம். சரஸ்வதி நூலகம் எங்கே? இது எங்கே? தஞ்சாவூர். ஓகேவா, இரண்டாம் சரபோஜி மைண்டுக்கு வந்துடணும். சரியா, மன்னர் சரபோஜி மைண்டுக்கு வந்துடணும். அப்போ என்னென்னது? அப்போ ஃபஸ்ட்டு மூணுமே என்ன? சென்னை தான். கீழ்த்திசை சுவடி நூலகனாலும் சரி, அரசு ஆவண காப்பகம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இது மூணுமே என்னது? சென்னை. ஓகேவா, என்னது? இங்கெல்லாம் என்னது? ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது சரஸ்வதி நூலகத்தில் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க. அது எங்கே இருக்குது? தஞ்சாவூர். சரியா, ஓகே. அடுத்து பாருங்கள், உவேசாவின் இலக்கிய கட்டுரைகள் உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, இந்த பாயிண்ட் என்னது? ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அப்போ உவேசாவோட இலக்கிய கட்டுரைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, அவரோட வாழ்க்கை வரலாறு, என் சரிதம், ஆனந்த விகடன்லாம் 1940 1942 காலகட்டம் வரைக்கும் அவர் எழுதிட்டு இருந்தாருன்றதை பார்த்தோம். அதுவே இவரோட இலக்கிய கட்டுரை வந்து எந்த தலைப்பில் வெளியிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டவுட் வரவே கூடாது. உயிர் மீச்சுன்னு கரெக்டாக கண்ணை மூடிட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, அப்போ உவேசாவின் இலக்கிய கட்டுரைகள் உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. சரியா, எந்த 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 தலைப்பு? உயிர் மீட்சி அப்படின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சட்டப்பேரவையில் அறிவிக்கிறார். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக எங்கே? சட்டப்பேரவையில் அறிவிச்சிட்டார் டிசம்பர் மாதமே. ஓகேவா, 2024 டிசம்பர் மாதமே அறிவிச்சிட்டார். நாங்கள் இப்போ வரப்போகிற 2025 பிப்ரவரி 19ஆம் நாள் வந்து இந்த மாதிரி இந்த டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிடுறார்.
ஓகேவா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, டிசம்பர் மாதமே சொல்லிடுறாரு. ஓகேவா. இடையில ஜனவரி மாதம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பிப்ரவரியில் ஒரு கொஞ்ச நாள், ஒரு பாதி நாள் இருக்குது. அப்போ பிப்ரவரி மாதம் 19 2025 நாங்கள் இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து அனுசரிக்க போகிறோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் அனுசரிக்கப்பட்டு வருது அப்படின்றாங்க. ஓகேவா. அப்போ பிப்ரவரி 19 என்னது, உவேசாவோட பிறந்த நாள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். ஓகேவா. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. உவே சாமிநாதர் ஐயரோட பிறந்தநாள் தான் என்னது, பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். எப்போ வந்து சட்டசபையில் அறிவித்தாங்க, டிசம்பர் மாதம் 2024 சட்டசபையில் அறிவிக்கிறாங்க, 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். அவ்வளோதான், உவே சாமிநாத ஐயர். இவ்வளோ தான் டாபிக். ஓகேவா. ஸ்கூல் புக்லேயே இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் வந்து பயப்படாத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேவா. அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னா, அந்த இயர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா. நான் அதுக்கு தான் ஒரு சில இயர் மட்டும் ஷார்ட்கட் சொன்னால், ஒரு சில இயர் நீங்களே படிச்சிடலாம். ஓகேவா. மணிமேகலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதரை வச்சு சொன்னேன். இப்போ புறநானூறு 1894னா அடுத்து புறப்பொருள்மலை அப்படியே அதுக்கு அடுத்த வருஷம் 95 போட்டுருங்க. ஓகேவா. அப்போ அடுத்து பாருங்கள் என்னது, ஐங்குறுநூறு வந்து 1903ன்னு சொன்னோம், 18 1904ன்னு பார்த்தோம், பரிபாடல் 1918ன்னு பார்த்தோம். ஸோ இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் நின்றும். ஓகேவா. இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொன்னோம், உலா. இப்போ புராணம் என்னது, 12 மணி வரைக்கும் புராணம் பேசக்கூடாது. உலா வந்து 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். உலா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னோம். தூது கோவை 6ன்னு பார்த்தோம், வெண்பா நூல்கள் 13ன்னு பார்த்தோம், அந்த அதி 3ன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பரணி, அடுத்து இந்த இரட்டை மணிமாலை, அடுத்து வந்து மும்மணி கோவை, இது எல்லாமே என்னது 2ன்னு பார்த்தோம். ஓகேவா. அப்போ இது எல்லாமே பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிரபந்தம் எத்தனை பார்த்தோம், பிரபந்தன்றது 4ன்னு பார்த்தோம். ஓகேவா. இப்போ இது எல்லாமே என்னது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உவேசா வந்து என்ன பண்ணியிருப்பார், 96 பூவை கண்டுபிடிச்சிட்டு மீதி 3 பூவையும் தேடி கண்டுபிடிச்சி அதையும் கண்டுபிடிச்சிருப்பார். அதையும் கண்டுபிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா. அப்போ உவேசாவை பற்றி சிறப்பாக சொன்னவங்களாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. எத்தனை 15 தலைப்புகளில் 81 நூல்கள் வந்து பதிப்பிச்சிருப்பார். முதல்ல பதிப்பித்த காப்பியும் சீவக சிந்தாமணி நம்மளுக்கு தெரியணும் எப்போ, 1887ன்னு. அதே மாதிரி அவர் முதல்ல பதிப்பித்த நூல் என்னன்னு கேட்பாங்க. அதுதான் என்னது, வேணுவனலிங்க விலாச சிறப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா. வேணுவனலிங்க விலாச சிறப்பு. ஓகேவா. வேணுவனலிங்க விலாச சிறப்பு அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். அப்போ நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மாதிரி டேட்டாலாம் நல்லா படித்து வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா. சரியா. அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது, உவேசாவே. சரியா. ஏன்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து பார்த்தாச்சு. சரியா. எக்ஸ்ட்ராவும் பார்த்துட்டோம். ஓகேவா. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி இந்த இயரில் இந்த பட்டத்தை கொடுத்ததை பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. 1906 என்னது, மகாமகோபாத்தியாயம். ஓகேவா. 1917 என்னது, திராவிட வித்யாபூஷணம். அதே மாதிரி 1925 தட்சிணாந்திய கலாநிதி. இதை யார் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா. ஏன் அப்படின்னா சென்னை அரசாங்கம் இவருக்கு வந்து மகாமகோபாத்தியாய பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரத தர்ம மகா மண்டலத்தார் வந்து திராவிட வித்யாபூஷணத்தை கொடுத்துருப்பாங்க 1917. 1925 சங்கராச்சாரியார் வந்து தட்சிணாந்திய கலாநிதின்ற பட்டத்தை கொடுத்துருப்பார். ஓகேவா. அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் 1932 என்ன கொடுத்துருப்பாங்க, டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. 1942 இவர் இறந்துருவார். ஓகேவா. 42 இவர் இறந்தவுடனே ஒரு நூல் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க. ஓகேவா. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட சிறப்பு பேர் இதெல்லாம் முன்னே பார்த்தாச்சு. தமிழ் தாத்தா, மகோபாத்தியாய, அடுத்து திராவிட வித்யாபூஷணம், தட்சிணாந்திய கலாநிதி, பதிப்புத்துறையின் வேந்தர், புலமை பெருங்கடல். இந்த புலமை பெருங்கடல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி இவர் தமிழ் தாத்தான்னு அழைச்சவர் யார், அதையும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. யார், கல்கி. அதே மாதிரி இவருக்கு இந்த ராமசாமி 2 இடத்துல வருவாங்க. இல்லை இந்த ராமசாமி ஒரு இடத்துல வரும்னு பார்த்தோமா, இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செஞ்சவர் ராமசாமி. இதுவே தமிழ் பணிக்கு உதவியர் யாருன்னா தியாகராஜர். ஓகேவா. அதான் ரெண்டுமே முக்கியம். அதனால தான் இந்த தியாகராஜ செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம்னு ஒரு நூலையே வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. சரித்திரம்னு அப்படின்ட்டு ஒரு 2 நூலை பார்த்தோம். தியாகராஜ செட்டியார் சரித்திரம்னு ஒன்று பார்த்தோம். இதே மாதிரி மகாத்மன் மீனா சுந்தரம் சரித்திரம்னு பார்த்தோம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி இவர் வந்து இந்த கல்வி கற்றுக்கிட்டதெல்லாம் பார்த்தோம். அவரோட முதல் குரு யார், தமிழை கற்றுக் கொடுத்த முதல் குரு அரியலூர் சடகோப ஐயங்கார். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. இப்போ மிஸ் பண்ணவே கூடாது நீங்கள். சரியா. இப்போ அடுத்து வாங்க நம்ம முன்னாடி போகலாம். ஓகேவா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து படித்தாச்சு. இப்போ அடுத்து என்னது, இந்த ஸ்கூல் புக்கு. ஓகேவா. இப்போ ஸ்கூல் புக்கில் அரசவை புலவர்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. ஓகேவா. இந்த கட்டுரையை யார் எழுதுனாங்க அப்படின்னா உவேசா. சரியா. இந்த கட்டுரை யார் எழுதுனாங்க, டாக்டர் உவே சாமிநாத ஐயர். ஓகேவா. இந்த கட்டுரை யார் எழுதுனாங்க, டாக்டர் உவே சாமிநாத ஐயர். ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த கலிங்கத்து பரணி. இது பழைய புக்கு, பழைய எடிஷன். ஓகேவா. 2003 எடிஷனு. இந்த கலிங்கத்து பரணிக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பார் உவேசா. ஓகேவா. இந்த கலிங்கத்து பரணிக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. இந்த பரணி அப்படின்னா என்னன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. என்னன்னா, பரணி என்ற நாள் மீன் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்நாள் மீன் தான் வந்த பெயரே நூலுக்கும் பெயராக வந்தது அப்படின்ட்டு தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் வந்து கூறுவார். என்ன சொல்கிறார், பரணின்ற நாள் மீன், பரணின்னா என்ன, அது நட்சத்திரம்.
ஓகேவா. பரணின்ற நட்சத்திரம் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்நாள் மீனால் வந்த பெயரே தான் நூலுக்கு பெயராக ஆகி வந்தது அப்படின்றார். ஓகேவா. அந்த அந்த நட்சத்திரத்தால், அந்த பரணி நட்சத்திரத்தோட பெயர் தான் அந்த நூலுக்கு வந்து பெயராக ஆகி வந்துருச்சு பரணி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? இந்த உவே சாமிநாத ஐயர் வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோற்றவர் பெயரில் பரணி வழங்க பெறும் அப்படின்னு யார் விளக்கம் தராங்க? நம்ம உவே சாமிநாத ஐயர் விளக்கம் தராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா. நாம் வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி வந்து ஒட்டக்குத்தர் வந்து கலிங்கத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லி சிறப்பிச்சிருப்பார். தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி 599 கலித்தாலிசைகளை கொண்டது. நீங்கள் 509 கொடுத்துருப்பான், இது தப்பு. 599 கலித்தாலிசைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சிறப்பாக வந்து படிச்சிருப்போம். ஓகேவா. அப்போ இந்த டேட்டாலாம் பாருங்கள், இந்த பழைய புக்கில் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, மதுரை தமிழ் சங்கத்தில் பரிதிமார் கலைஞர் டாபிக் படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களில் இவரும் ஒருவர். யார்? நம்ம பரிதிமார் கலைஞர் ஒருவர். அப்போ அவர் பாருங்கள், பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறையார் மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாத ஐயர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை தமிழ் சங்கம் நிறுவியிருக்கிறாங்க. ஓகேவா. மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தை நிறுவியிருக்கிறாங்க. அப்போ அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது என்னது? உவே சாமிநாத தான் என்னது? யார் காப்பார் என்று தமிழ் எண்ணெய் இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் தான் உவே சாமிநாத ஐயர். பின்னாளில் அவர் எப்படி அழைக்கப்பட்டார்? தமிழ் தாத்தா என்றும் அழைக்கப்பட்டார். யார்? கல்கி தான் காரணம். ஓகேவா. அவரை உருவாக்கின பெருமை யாருக்கு போய் சேரும்? அவரோட ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரையே போய் சேரும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆசிரியராக இருப்பார். அதுக்கப்புறம் அவரோட ஆசிரியர் யார்? நம்ம சுப்பிரமணிய தேசிகர்னு பார்த்தோம். ஓகேவா. ஒரு 4 வருஷம் சுப்பிரமணிய தேசிகிட்ட கற்றுருப்பார். இவருக்கு அப்புறம் யார் வந்து திருவாடுதுறை ஆதீன தலைவராக ஆயிருப்பாங்க? இந்த சுப்பிரமணிய தேசிகர் ஆயிருப்பார். ஓகேவா. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல கூட கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பித்ததற்காக படித்து கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றுள் 96 பூக்களின் பெயர்கள் மட்டுமே தெளிவாக படிக்கும்படியாக இருந்தன. 3 பூக்களின் பெயர்கள் அவரால் படிக்க இயலவில்லை அப்படின்றாங்க. ஆனால் அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணிடுவார்? படித்து கண்டுபிடிச்சி எழுதிடுவார். ஓகேவா. இதெல்லாம் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேவா. உவேசாக்கு அஞ்சல் தலை வந்து எப்போ வெளியிட்டிருப்பாங்க? 2006 வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. நூல் நிலையம் எப்போ? டாக்டர் உவேசா நூல் நிலையன்றது 1942 சென்னையில் பெசன் நகரில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவர் பாராட்டின வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஜியு போப்பே, சூலியன் வின்சோன். ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சரியா. அப்புறம் நம்ம இந்த இது பார்த்தோம். என்னது? அவரோட வாழ்க்கை வரலாற்று நூறு ஆனந்த விகடன் அப்படின்ற தொடராக எழுதிட்டு வந்திருப்பார். எப்போ? 1940 1942 காலகட்டம் வரைக்கும் எழுதிட்டு வந்திருப்பாருன்னு பார்த்தோம். அது என்னது? என் சரிதம் அப்படின்ற பெயரில் நூலாக வந்து வெளிவந்திருக்கும். ஓகேவா. அப்போ உவேசாவோட நினைவில்லாம் பார்த்தோம். என்னது? உவேசாவோட நினைவில்லாம் உத்தமதானபுரம். ஓகேவா. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா திடீர்னு கேட்டு விட்ருவாங்க. அதே மாதிரி இதையும் பார்த்தாச்சு. அவரோட பிறந்த நாள், அவரோட இறந்த நாள், இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உவேசா அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அவரோட இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம்ன்றதையும் பார்த்தாச்சு. ஓகேவா. அதான் ரொம்ப 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 முக்கியமானது. உத்தமதானபுரம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. அதுவும் திருவாரூர் மாவட்டம்ன்றதை நம்ம பார்த்தாச்சு. சரியா. அதே மாதிரி அவர் வந்து ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் என்னன்னு கேட்பாங்க. அதுவும் பார்த்தாச்சு. என்னது? சாமிநாதன். அப்புறம் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா. என்னது? இந்த 8 தொகைனா 8, 10 பார்த்தினா 10, சீவகசிந்தாமணினா 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணம் 12, உலா வந்து பார்த்திங்கன்னா வந்து 9, கோவையின் தூதும் பார்த்திங்கன்னா 6, வெண்பா வந்து 13, அந்தாதி வந்து பார்த்திங்கன்னா 3, அடுத்து பரணி, மும்மணி கோவை, இரட்டைமணி மாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2, பிரபந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்றத நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகேவா. அப்போ ஓலைச்சுவடியில் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் இதுவும் பார்த்தாச்சு. கீழ்த்திசை சோனி நூலகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சுப்பா. ஓகேவா. இது எல்லாம் தான் என்னது நாம் அங்கே பார்த்தது. சரியா. அப்போ ரொம்ப 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 முக்கியமானதுப்பா இது. ஓகேவா. அப்போ இந்த அளவு நீங்கள் வந்து படித்து வச்சுருந்தீங்கனாலே போதுமானது. உவேசாவை பற்றி நீங்கள் வெயிட்டாக கற்றுக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள் என்னென்னது? மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தட்சிணாநித்திய கலாநிதி. ஓகேவா. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. டாக்டர் பட்டம் 1932 அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேவா. இதுக்கும் நம்ம இயர் பார்த்துட்டோம். ஓகேவா. இதுக்கும் என்னது? மகோபாத்தியாயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயர் பார்த்தோம். திராவிட வித்யா பூஷணத்துக்கும் இயர் பார்த்தோம். தட்சிணாநித்திய கலாநிதிக்கும் நம்ம இயர் பார்த்தோம். ஓகேவா. எல்லாமே வந்து என்னது? நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது புலமை பெருங்கடல் அப்படின்னு அவரோட சிறப்பு பெயர். ஓகேவா. புலமை பெருங்கடல் இதுதான் என்னது?
குரூப் 2 2024 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அதே மாதிரி இவரோட தலைப்பு எந்த தலைப்பில் வந்து இருக்குது இந்த பாடம், இந்த அவரோட தொகுக்கப்பட்ட தலைப்பு உயிர் மீச்சின்ற கட்டுரை. ஓகேவா? உயிர் மீச்சின்ற கட்டுரையில் தான் அவரோட தலைப்பை வச்சு இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த உயிர் மீச்சின்றதில் தான் தொகுத்திருப்பார். அப்போ பாருங்கள், உயிர் மீச்சுன்றதையும் நம்ம தனியாக பாயிண்ட் போட நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு திடீர்னு இதை கொடுத்துருவாங்க, அவர் வந்து சிறந்த எழுத்தாளர், பதிப்பாளர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்த அரும்பாடுபட்டவர் அப்படின்ட்டு இதையும் கொடுத்துருவாங்க. இதையும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது, அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையிலிருந்து பனையேடு தான் புத்தகம் எழுத்தாணிய பேனா அப்படிம்பாங்க. ஓகேவா? பிள்ளைகளுக்கு என்னது, மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது, பனையேடு தான் புத்தகம் எழுத்தாணிய பேனா. புத்தகம் வந்து என்னது, பனையேடு தான் புத்தகமா, எழுத்தாணி தான் பேனாவாம். ஓகேவா? அப்போ அதை வந்து தெளிவாக அந்த மாதிரி சொல்கிறார். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இதை எக்ஸாம்பிள் கேட்டான். ஓகேவா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. வித்யானா கல்வின்னு அர்த்தம். ஓகேவா? வித்யானா கல்வின்னு அர்த்தம். ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. வித்யானா கல்வி, ஆரம்பம்னா தொடக்கம், பியாசம்னா பயிற்சின்னு அர்த்தம். ஓகேவா? பியாசம்னா பயிற்சின்னு அர்த்தம். அஷரம், அச்சரம், அசரம் அப்படின்னா எழுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுக்கு மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வித்யானா கல்வி, ஆரம்பம்னா தொடக்கம், பியாசம் அப்படின்னா பயிற்சி, அசரம் அப்படின்னா எழுத்து. ஸோ இதையே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். வித்யா ஆரம்பம், வித்யானா கல்வி, ஆரம்பம்னா தொடக்கம், அப்போ கல்வி தொடக்கம். அடுத்தது வித்யா பியாசம், பியாசம்னா பயிற்சி, நம்மளுக்கு இப்போ தான் சொன்னோம். அப்போ வித்யானா கல்வி, அப்போ கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது அசரா பியாசம், அசரா அப்படின்னா என்னது, எழுத்துன்னு சொன்னோம். பியாசம்னா பயிற்சி, நம்ம என்ன தான் பார்த்தோம். அப்போ எழுத்து பயிற்சி. அடுத்தது கீழ்வாய் இலக்கம்னா பின்னையினின் கீழ்த்தொகை, இங்கே கீழ்னு ஒரு நாள் கீழ்த்தொகை வந்துடும், இங்கே மேல்னு ஒரு நாள் மேல் தொகை வந்துடும். அடுத்தது குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. ஓகேவா? குழிமாற்றுனா அது பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம்னா தாளை மடல். நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கேட்டு விட்ருவாங்க. ஸோ இதையும் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்ன்ற டாப்பிக்கில் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா உவே சாமிநாத ஐயர். இதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்தது இதுவுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தஞ்சாவூருக்கு அளித்த கொடை வந்து பார்த்திங்கன்னா உவே சாமிநாத ஐயரும் ஒருத்தர். இது வந்து தி ஜானகிராமன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆனந்தரங்க நார்குறிப்பு பற்றி உவேசா சொல்லியிருப்பார். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்க? உவே சாமிநாத ஐயர் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி இவரோட ஆசிரியர் யார்? மகாத்வன் மீனா சுந்தரனார் இருந்திருப்பார். இதுக்கப்புறம் வந்து யார் இருப்பாங்க? சுப்பிரமணிய தேசிகர் இருந்திருப்பார். சரியா? ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து பார்த்தாச்சு, நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ தேடி முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. ஓகேவா? உவே சாமிநாத ஐயரை தேடி கண்டுபிடிச்சி ஸ்கூல் புக்கில் இருக்கிற தமிழ் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் எதுவும் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஷார்ட்ஸில் கூட நம்ம போட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இதையும் மீறி எதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் கூட பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.